தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பதற்காக, தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்காக இந்த உரிமை போரை தொடுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, அடுத்த தலைமுறையை, குழந்தைகளை, பள்ளி கல்வித்துறையை பாதுகாப்போம் என்று போராடி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களே, தோழமை கட்சி தலைவர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து கட்சியையும் சார்ந்த வணக்கத்துக்குரிய தலைவர் பெருமக்களே, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குரல் தமிழகத்தில் ஒலித்தது. ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவோ என்று. ஆனால் இப்பொழுது அதே நிலையை பாஜக அரசு தமிழ்நாட்டில் உருவாக்கி ஒரு எழுச்சியை பெற வைக்க வைத்திருக்கிறது. எங்களுடைய உரிமை தொகை எங்களுக்கு திருப்பி தாருங்கள், எங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பதற்கு தமிழ்நாடு அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உரிமையை பறிக்காதே. மோடி அரசே, எங்கெங்கெல்லாம் பாஜக இல்லாத மாநிலங்கள் ஆட்சி செய்கின்றனவோ அந்த ஆட்சிகளை எல்லாம் துன்புறுத்தும் வேலையிலும் பழிவாங்கும் வேலையிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இதை வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மொழி என்பது ஒரு தேன்கூடு போன்றது. இதில் சுவையான இனிப்பும் இருக்கும், குளவி என்ற தேனீக்களும் இருக்கும். அதை தொட்டு பார்த்தால் தேனீக்களுடைய வலி எப்படி இருக்கும் என்று பாஜக இன்னும் உணரவில்லை. அவர்களை உணர வைப்பதற்கான காலம் வெகு தூரத்திலும் இல்லை. இந்த போராட்டம் என்பது அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற போராட்டம். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம், நாங்கள் கொடுக்கின்ற வரி பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை ஏன் தர மறுக்கிறீர்கள்? இன்று இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் மாநிலங்களிலே மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 3வது மாநிலமாக இருக்கிறது. நாங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகாவுக்கு பிறகு ஏறக்குறைய 1,35,000 கோடி வரியை ஒன்றிய அரசிற்கு தருகிறோம். எங்களுக்கு உரிய உரிமையை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்டால் இதுதான் ஜனநாயகம் என்று பாஜக சொல்லுகிறது. இந்த ஜனநாயகத்தின் ஊன்றுகோலாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், எங்களுடைய மொழி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, இதை நீங்கள் சிதைத்தால் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று. அதற்கு சாட்சியாகத்தான் இந்த கூட்டம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பாஜக அரசே, நீங்கள் 1980 உங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வயது 75 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது. மக்கள் பணியில 75 ஆண்டுகள் கடந்த ஒரு கட்சி பேரியக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு 140 வயதாகிறது. மக்கள் பணியிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் நான் கேட்கிறேன், நீங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்து விட்டு இந்த தேசத்தை சிதைப்போம், கூட்டாட்சி தத்துவத்தை முறிப்போம் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் எல்லா மாநிலத்திலும் உங்களுடைய வாளை ஆட்டலாம், உங்களுடைய பாசிசத்தை காட்டலாம். இந்த மாநிலத்தில் இந்த மக்கள் பாதுகாவலராக மாண்பு முதலமைச்சர் தளபதி இருக்கிறார். இதில் நீங்கள் நினைவு கூற வேண்டும். சுட்டெரிக்கும் சூரியனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டு மக்களை தொட்டால் உங்களுக்கு ஷாக் அடிக்கும் என்று பல முறை நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். மோடி அவர்களே, பாஜக அரசே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தலைமை பண்பு என்றால் என்ன? அரசியல் பண்பு என்றால் என்ன? கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன? ஜனநாயகம் என்றால் என்ன? ஜனநாயக மாண்புக்கு பெயர் போன நாடு இந்திய திருநாடு. இந்த இந்திய திருநாட்டுக்கு வழிகாட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஜவஹர்லால் நேரு அவர்களை இந்தி போராட்டம் அறிவித்த பிறகு நம்முடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் சென்று சந்திக்கிறார்கள்.
நேரு அவர்கள் சொன்னார், நான் பிரதமராக இருந்து சொல்லவில்லை, உங்களில் ஒருவனாக சொல்லுகிறேன். ஒரு வாரம் இந்த கடிதம் வந்தாகிறது, பார்க்க முடியவில்லை, வருந்துகிறேன். நான் வெளிநாடுகளில சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். இப்போது சொல்லுகிறேன், இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கும், இதை யாரும் மாற்ற முடியாது என்ற உறுதிமொழி அளித்தார். ஆனால் சம்பத் அவர்களும் தர்மலிங்கம் அவர்களும் மூத்த தலைவர்கள் வீடு வந்து சேர்வதற்குள்ளாக அவருடைய வீட்டில கடிதம் இருக்கிறது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் கைப்பட எழுதி கொடுத்திருந்தார். இதைத்தான் லால் பகதூர் சாஸ்திரியும் நாடாளுமன்றத்திலே சொன்னார். எங்களுடைய நேருஜி என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரோ, என்னுடைய ஆட்சி தொடர்ந்து இதை கடைபிடிக்கும், இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னார். மோடி அவர்களே, நாங்கள் கேட்கிறோம், இருமொழி கொள்கையை படித்தவர்கள் நாசாவிலே வேலை பார்க்கிறோம், இருமொழி கொள்கை படித்தவர்கள் உலக நாடுகளிலே வேலை பார்க்கிறோம். நாங்கள் வட மாநிலங்களை சென்று நடுவு நடவில்லை, ஓட்டலிலே விடுதிகளிலே பணியாற்றவில்லை, கொளுத்து வேலை செய்யவில்லை. மும்மொழி கொள்கை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்னும் 50 ஆண்டுகள் நாங்கள் முன்னேறி சென்றிருக்கிறோம். இதையெல்லாம் கொடை. பெருந்தலைவர் காமராஜர் முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை உயர்கல்வியும் பள்ளி கல்வித்துறையும் தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கு சென்றால் எங்க மருத்துவம் பார்க்கலாம் என்றால் தமிழ்நாட்டை கை காட்டுகிறார்கள். மருத்துவத்துறையில கல்வித்துறையில நாங்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது 12ஆம் மாதம் 16ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு ஒய்பி சவான் அவர்கள் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்லுகிறார், நேருஜி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியும் லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்த வாக்குறுதியும் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவார், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கும் என்று. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதற்காக இந்தியை திணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள்? ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு ரேஷன் அட்டை, சீனாவில் உள்ளது போல ஒரு அதிபர் ஆட்சி. இந்த ஒரு அதிபர் ஆட்சிக்கும் ஒரு நாடுக்கும் ஒருபோதும் இந்திய மக்கள் இடமளிக்க மாட்டார்கள், உங்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள். இதை இறுதி எச்சரிக்கையாக இந்த கூட்டத்தில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டம் என்பது இது ஆரம்பம் அல்ல, இன்னும் தொடரும், இது முடிவும் அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இழுக்கு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பின்னடைவு ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, அப்போதெல்லாம் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி வெகுண்டு எழுவார். அவர் பின்னால் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, இரும்பு கோட்டை போல் இருக்கிறது. உங்கள் கனவு என்றும் பலிக்காது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். 6ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எதற்காக விருப்ப பாடம், தொழிற்கல்வி என்ன சொல்ல வருகிறீர்கள்? மனு சாஸ்திரம் ஒன்று இருந்தது, எங்கள் மூதாதையர்கள் அதை முறித்தெறிந்தார்கள். 6ஆம் வகுப்பில் நீங்கள் விருப்ப பாடத்தை தொழிற்கல்வி எடுக்க வேண்டும் என்றால் செருப்பு தைப்பவன் செருப்பு தைத்துக் கொண்டிருக்க வேண்டும், சகதிகளை சாக்கடையை வாரிக்கொண்டிருந்தவன் சாக்கடையை வாரிக்கொண்டிருக்க வேண்டும். இதான் பாஜகவுடைய தத்துவம், இதுதான் RS உடைய கொள்கை கோட்பாடு. இதை திணிக்க தமிழ்நாட்டில் முயற்சித்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நிறைவாக சொல்லுகிறேன், இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவோ போரை பார்த்தவர்கள், உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவை RSS மட்டுமல்ல, பின்புற வழியாக இவர்களுக்கு ஊதுகோலாக இருக்கிறார்களே, இவர்கள் சொல்லுவதை மறைமுகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் 2026 தேர்தலில் டெபாசிட் இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர செய்வார்கள். ஆகவே இந்த கூட்டம் என்பது ஆரம்பம் அல்ல, இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.